இன்னொரு பக்கம் சத்யாவை உட்கார வச்சு அருணும் முத்துவும் பங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா நீ எதுக்கு இங்க வந்த, எப்பதான் பேச போற, கரப்பாம்பூச்சி மாதிரி ஒளிஞ்சே வாழ்றியே, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சாலும் நீ என்ன வேணான்னு சொல்லிக்கோ, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மோட்ல முகத்தை சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தாரு சத்யா. பாத்ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டு இருந்த பவித்ராவை கோழை மாதிரி உள்ள ஆளாத வெளியே வா அப்படிங்கிற மாதிரி டெவில் தன்மை மாறாம மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க தர்ஷிகா. இதுக்கப்புறமா இந்த ஆட்டம் அடுத்த நிலைக்கு நகர்ந்துச்சு. நமக்குள்ளேயுமே கோபம் பெருகும்போது ஒரு கணம் நிதானிச்சு நம்மையே நாம உற்று பார்த்துக்கிற பயிற்சி பெரும்பாலானவர்கிட்ட இருக்காது. மாறாக கோபத்தில் வார்த்தைகள் மூலியமா வன்முறை, உடல் ரீதியான வன்முறை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே கொட்டி நமக்குள்ள இருக்கிற மிருகத்தை நம்ம காட்ட வீழ்த்திடுறோம். சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம செஞ்சது பெரிய தப்பு அப்படிங்கிறதே உணர ஆரம்பிக்கிறோம். அப்பையும் கூட தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துகிற திருந்தாத பேய்களும் உண்டு. மெத்தட் ஆக்டிங்கில் சைக்கோவாக நடிக்கிறவங்க அன்னைய நாளோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சம்மந்தப்பட்ட மனநிலையிலிருந்து வெளியே வர முடியாமல் அதிலேயே மூழ்கி தவிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு கோபம் போன்ற எதிர்மறை குணாதிசயங்கள் துளிர் விடுற ஆரம்ப கட்டத்திலேயே நிதானிச்சு அதை பற்றி யோசிச்சு அதை நல்ல விதமான மடை மாற்றுபவன் தான் சிறந்த மனிதனாக இருக்க முடியும். பிக் பாஸ் டாஸ்கில் டெவில் விஷம் போட்டவர்களுடைய நிலைமையும் இப்படி தான். முதல்ல தேவதைகளை சீண்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தங்களினுடைய முயற்சிகள் பலிக்காமல் போகும்போது உள்ள ஊர்ற வன்முறையினுடைய இச்சை காரணமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க. அன்ஷிதாவுக்கு மிளகாயை சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க சாட்சினா, ஜெஃப்ரியை 132 டைம் தோப்புக்காரனை போட வச்சாங்க தர்ஷிகா. பவித்ராவை எமோஷனல் டார்ச்சர் பண்ணாரு தீபக். சத்யாவை பங்கம் பண்ண அருண். கோபம் வருதா இந்த மாதிரி மிரட்ட கொட்டாவிதான் வருது அப்படிங்கிற மாதிரி அசராம சிரிச்சாரு சத்யா. அதைத்தான் சொல்றோம், வந்து இத்தனை நாட்கள் ஆகியும் கொட்டாவிதான் விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுமே கிண்டல் பண்ணாரு முத்து. தன்னுடைய ஆடை கிழிக்கப்பட்ட சம்பவத்தை தவிர வேற எதுக்குமே அசராம கடைசி வரை சிரிச்சே சமாளிச்சாரு சத்யா. டெவில்கள் எதிர்பார்த்தபடியே இந்த டாஸ்க்ல முதல்ல அதிகமாக பிரேக் ஆனவங்க அன்ஷிதா தான். தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை விடவும் நண்பர்களுக்கு தரப்பட்ட தண்டனை தான் அவங்கள அதிகமாக பாதிச்சுது. இவனை அடித்தா அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அருண் சொன்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட பலிச்சுது. ஜெஃப்ரியோட தோப்புக்கரண தண்டனை போவும் கீழே கிடக்கிற முட்டையை ஆனந்தியோட வாயில் தடவும் போதும் உனக்கு அறிவு இல்லை, மனசாட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக கத்திக்கிட்டு இருந்தாங்க அன்ஷிதா. ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியல, விடுங்க நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாமியாடுறதை பார்த்தா நமக்கு தான் பயமாக இருந்துச்சு. மற்றவங்க மேலே செலுத்தப்படுறது மட்டுமே வன்முறை கிடையாது. அதிகாரத்தை எதிர்க்க முடியாத சமயங்களில் நம்ம மேலே நாமளே கொடுத்துக்கிறதுமே வன்முறை தான். மென்மையானவர்கள், போராட்ட குணம் அற்றவர்கள் போன்றவர்களினுடைய அழுகை, சுய பச்சாதாபம் போன்றவற்றின் மூலியமா தங்களையே அவங்க தண்டிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் இது தற்கொலை வரைக்குமே போகும். சுய வதையும் ஒரு வகையான வன்முறை தான். நம்மளுடைய உடலை தண்டிச்சுக்கிற அதிகாரம் நம்மக்கிட்டேயே கிடையாது. அதனால தான் தற்கொலை அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களினுடைய பட்டியலில் இருக்குது.